சிங்கம் கலையேறிச்சு. சிங்கம் கலையேறிச்சு. சிங்கமா எங்க? சிங்கமா சிங்கம் இதுதான். ஒரு மேட்ச் தான், ஒரே மேட்ச் தான் வச்சு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு 7 மேட்ச்ல 7 out of 7 அட்லீஸ்ட் வின் பண்ணி ஆகணும். 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணதுக்கு which is a very tough task for CSK. ஆமா, அன்னைக்கு ஜெயிச்சு இன்னும் 10th பொசிஷன்ல தான் இதுதான் கம்மி மேட்ச் ஜெயிச்சு நம்ம தான் 2 rate கம்மியாகும். 2 rate கம்மியா இருக்கு. பட் ஃபைனலி வின், அது சந்தோஷமா இருக்கு. LSG அகைன்ஸ்ட் நம்ம வின் பண்ணிருக்கோம். ஏன்னா ஏன் ஜெயிச்சானா முக்கியமா ஃபேன்ஸ் பொறுத்து பஸ்ட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த வின். இல்லாட்டி அதுவும் வந்திருப்பாங்க. இந்த வின்னு எனக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி கரெக்டா சொன்ன பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சது காரணத்தினாலதான் இது வின் பண்ணிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் நிறைய கிரிட்டிக்ஸ் நிறைய பேசுறதுனாலதான் அது காதுல அவங்களுக்கு விழுந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணனால வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி, அதனாலதான் ஒரு சேஞ்சஸ் நடந்து ஓரளவுக்கு நிறையவே சேஞ்சஸ் நடந்து வின்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து கதறிக்கிட்டு இருக்கோம், இப்படி ஒரு சேஞ்சஸ் வரணும்னு. சோ அதுல நம்ம எல்லாத்தோட நல்ல சேஞ்சஸ் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். எனக்கு நான் ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஜேமி ஓவர்டன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மேட்ச்ல அவர் பேட்டிங் கிடைக்கல தான், அதுக்குள்ள தோனியும் முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அவரு வந்து வந்தது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு பேட்டிங்க. ஏன்னா நம்ம கிட்ட பவர் ஹிட்டர் ஒருத்தர் கிடையாது, யாருமே இல்ல பெருசா. தோனி மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அவரும் லேட்டா தான் வாராரு. அவர் வந்தது ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு. இன்னொரு குஷன் ஒன்று கொடுக்கு. தோனி மேல வந்தாலும் அவர் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, இன்னும் ஒருத்தர் இருக்காரு, பாக்கி இருக்காரு அடிக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளவுதான், யாருமே இல்லை, தோனி மட்டும் தான். ஸோ தோனியும் கன்சர்வேட்டிவ் விளையாடுறதுக்கு ஒரு கட்டாயம் வருது. இன்னொன்று தோனிக்கு அப்புறம் அவுட் ஆடுறாலும் யாருமே இல்லை, நம்பிக்கை போயிருது. ஜேமி ஓட்டனுக்கு ஒரு குஷன் கொடுக்கு. பிளஸ் இஸ் அ பவர் ஹிட்டர், he will perform when he gets chance, he will perform. நான் இன்னும் நம்புறேன் அவர் பண்ணுவாரு கண்டிப்பா. அண்ட் இன்னொன்னு ஷேக் ரஷீத், ஒரு அந்த யங்ஸ்டரை கொண்டு வந்தது ஓப்பனிங்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? ஓகே, மச்சி செம்ம பிளேயரு. இவ்வளவு அழகா இருந்துச்சு அவர் பேட்டிங் பண்றது. எதுக்கடா இவ்வளவு நாள் ஒழிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு ஆயிட்டு ஓப்பனிங்ல வந்து அந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்ல முடியாது, அந்த லெவல். ஆமா, சப்ஸ்டிடியூட்ல இருந்து ஃபீலிங் பண்ணியிருக்காரு. ஆனா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு, அது ஓப்பனிங்ல. அண்ட் இஸ் நாட் ஓப்பனர். வந்து செமையா விளையாண்டாரு. ஒரு சீரியஸா முரளி விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. முரளி விஜய் ஏன்னா அவ்வளவு எலகன்ஸ். சேம் நீங்க முரளி விஜய் கிளிப் எடுத்து பாருங்க அண்ட் ரஷீத் பேட்டிங் பாருங்க, ஒரு சிமிலாரிட்டி ஒன்று தெரியும். அப்படியே எலகென்ட்டா விளையாடுறாரு, அழகா எலகென்ட்டா. ஒரு லெக் சைட்ல அடிச்ச பிளக்லாம் அவ்வளவு எலகென்ட்டா இருந்துச்சு. ஃபோர்ஸே தெரியல, எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். முரளி விஜய் அடிக்கிறது அப்படிதான் இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரிதான் ஷேக் ரஷீத். அண்ட் மேட் இட் கவுண்ட். கிடைச்ச சான்ஸை நல்லாவே யூஸ் பண்ணாரு. சூப்பரான ஷாட் ஒன்று பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. இதே ஒரு பேட்டிங்கா நம்ம ஓப்பனிங் பேரா கண்டினியூ பண்ணலாம், அவரை ஃபிக்ஸா வச்சுட்டு. ஏன்னா he looks very promising. நல்ல ஒரு ஃபீல்டர் கூட, அவரை கண்டினியூ பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னா, ஆமா, ஓவர்டன் இவங்களை இது பண்ணது. இன்னொரு சேஞ்சஸ் என்னன்னா, விஜய் சங்கர் எல்லாம் திரிபாட்டி இவங்க யாரையும் ட்ராப் பண்ணிட்டு அந்த மாத்திரையை சின்ன 17 வயசு பையனை கொண்டு வர. சத்தியமா சிஎஸ்ல யாரெல்லாம் இருக்கான்னு தெரியாது சார். இவன் என்ன பண்ண சார்? அது எனக்கு உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு கிரிக்கெட்டை விட்டு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அதனால ஐபிஎல்லும் ஃபாலோ பண்ற கிடையாது. வெறும் ஸ்கோர் கார்டு மட்டும் பாக்குறது, யாரு ஜெயிச்சிருக்கா அதை மட்டும் தான் பாக்குறது என்னோட வேலை. அதனால கிரிக்கெட் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு எனக்கு சரி இதுதான் இங்க சிகாகோ சத்தியில் இல்லைனாலதான் நான் இங்க. ஆமா, கண்டிப்பா நான் அதுதான் சொல்லணும்னு இருந்தேன். சிகாகோ சக்திகள் கிடையாது, கொஞ்சம் மாமனார் வீட்டுல இருக்கிறதுனால சரி நம்மளே பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. அதான் இந்த சேஞ்சஸ் நடந்தது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு அந்த பவுலர் கம்போஜ், அனதர் ப்ராஸ்பெக்ட், சூப்பரான பவுலர். நம்மளே பார்த்துருப்போம், கதறிக்கிட்டு இருந்தோம் அப்படி ஒரு பவுலர் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஈவன் தோ நம்ம பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு இந்தியன் பவுலர் இப்படி வச்சுக்கிட்டு விளையாடாம இருக்கிறது நினைப்பாங்க, ஒண்ணுமே பார்க்கல பெரிய நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக்கும் சொல்லிட்டே இருந்தோம், கம்போஸ் கொண்டு வரணும். வந்தோடனே அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, விக்கெட் எடுத்தாரு, ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு.
அதை கண்டினியூ பண்ணும். பவுலிங் யூனிட் அதே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். ஜடேஜா கமிங் பேக் டு ஃபார்ம் பவுலிங்ல அது நல்லா இருந்துச்சு. அண்ட் மெயின் விஷயம் என்னன்னா அதான் லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சா நம்ம தலைவர் வந்து கொஞ்சம் மேல வராரு. ரோசம் வந்து கொஞ்சம் எல்லாரும் ரொம்ப திட்டுறாங்களே, ரொம்ப பேசுறாங்களே, இவ்வளவு பாசம் காட்டுற சென்னை ஃபேன்ஸே ரோஷம் அதுல இருந்து அந்த பொண்ணு வைரல் பொண்ணு அது இவ்வளவு பாசம் காட்டுற சிஎஸ்கே ஃபேன்ஸே இவ்வளவு வந்து கொந்தளிக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்றோம் மேபி புரிஞ்சு வந்தாரா என்னன்னு தெரியல. ஆனா பட் தட் இஸ் த திங் யாஷ் டு டு. அவரு இவ்வளோ சொல்ல நல்ல ஒரு பிளேயர், ஒரு ஸ்ட்ராங்கான ஹிட்டர், ஃபினிஷர், வேற லெவல்ல இருக்கிற ஒரு பிளேயர் அவர் மேல வரணும். இப்படி நீ வரலாம் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு அஸ்வின் அப்புறம் வந்தாலும் வேலைக்கு ஆகுது. he has to bat up the order. அவர் மேல வந்தா என்ன நடக்கும்னு இப்போ நம்ம அது ஒண்ணு பாத்துட்டோம். நீ சொல்றதே வடிவேல் சிறுதா இறங்கி தள்ளு அப்படிதான் அப்படி எல்லாரும் இருந்தா வேலைக்கு ஆகுது. இப்ப மேல வந்தா என்ன நடக்கும்னு ஒண்ணு பாத்துட்டோம். வின் பண்ணோம். அவருக்கு அதிகமான பால்ஸ் அடிக்க நல்லா விளையாண்டாரு, நல்லதான் விளையாடுறாரு, எல்லாமே நல்லா பண்றாரு. பிளஸ் அந்த ஒரு ரன் அவுட் வர எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மேல வந்து அதிகமான பால்ஸ் வேண்டா அதிகமா அவரு ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் யாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் நம்ம இடம் கொடுக்க போறது இல்லை அவரு. ஸோ மேல வரணும் அவரு. அது வந்தது நல்லா இருந்துச்சு. அவர் வந்தா சென்னை வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு இப்போ இன்னுமே இடிக்கி. ரவீந்திரக்கு எதுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. இஸ் நாட் ஃபிட் ஃபார் T20 இப்பவும் எனக்கு தோணுது. கான்வே எதுக்கு எடுக்கிறேன்னு தெரியல. கான்வே வந்து இன்ஜர்டா இருந்தாருன்னா ஓகே, அந்த செலெக்ஷன் ஜஸ்டிஃபைட். பட் கான்வே இன்ஜர்டா இல்லாம வேணும்னு எடுக்காம இருக்காங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ அது நல்ல ஒரு டிசிஷன் அப்படின்ட்டு. கான்வே வந்தா இன்னும் பர்ஃபெக்ட் ஆயிரும். எல்லாத்தோட இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் அப்டேட் என்னன்னா, நம்ம வந்து டெவால்ட் ப்ரூவெஸ் வந்து சைன் பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். ஆமா, புது பிளேயர் ஒரு ரிப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்கோம். ஃபைனலி ஒரு ஹிட்டர், ஒரு ப்ராப்பர் ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஹிட்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்கோம். அவர் வந்து மும்பைல விளையாண்டாரு இதுக்கு முன்னாடி. ஒரு பவர் ஹிட்டர், சவுத் ஆப்பிரிக்கன். இஸ் கோனா அரைவ் ஐ திங்க் சண்டே அந்த டைம்ல வந்துருவாரு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் திங்க் ஸோ மும்பை மேட்ச் அகேன்ஸ்ட் விளையாடுவாரு. பட் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிருவாரு. தட் இஸ் அ பூஸ்ட். அண்ட் அவரு விளையாட ஆரம்பிச்சிடணும். மும்பை மேட்ச்க்கு அப்புறத்துல இருந்து வந்துடணும். பிகாஸ் அதுதான் நம்ம லேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப டைமா. அப்படி ஒரு பிளேயர் வேணும்னு தவிச்சிட்டு இருக்கோம். நம்மளோட பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு, எஸ்பெஷலி மிடில் ஆர்டர் பிளஸ் பவர் ஹிட்டர் இல்லாம. அவர் வந்தாருன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா. ரெண்டு டீமும் ஸ்ட்ரகிள் ஆகலன்னா, ரெண்டு டீம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ என்கிட்ட கேட்டேன்னா சென்னை வந்து பிளே ஆஃப்கோ டைட்டிலுக்கும் இந்த வருஷம் நான் வந்து ஓப்பனா சொல்றேன், வாய்ப்பு இல்லை. we are not competing for that. நம்மளுக்கு என்ன போட்டினா கடைசி ஆறு வர போறா சென்னையா மும்பையா என்ன பொறுத்த இப்படி போட்டு ரைவல்ரி அங்க இருந்த ரைவல்ரி இப்ப இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் வருவாங்களா? இப்போ வந்து நீ லாஸ்ட் வர போறியா, நான் லாஸ்ட் வர போறேன்னான்னு ஒன்று போட்டி நடக்க போகுது எனக்கு தோணுது. ஏன்னா மும்பை அந்த நிலைமை இருக்கு, சென்னை இன்னும் ஒரு மேட்ச் அதிகமா வின் பண்றாங்க நீங்க. ஆனா அடுத்த மேட்ச் மும்பை கூட ஒரு நல்ல வாய்ப்பு. மும்பை பீட் பண்ணிட்டோம்னா நம்ம மும்பையோட ஈக்குவலா வரலாம். ஆமா, பெட்டர் 100 மேல வரலாம். பட் அட்லீஸ்ட் மும்பையை வெயிட் பண்ணியாட்டும் மும்பை ஓடையாட்டும் மேல இருக்கணும், நம்ம சிஎஸ்கே அதாவது இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும். ஸோ அப்கமிங் மேட்ச் மும்பையோட தான் ரொம்ப டஃபா தான் இருக்க போகுது. பிகாஸ் மும்பையும் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காங்க, செம ஃபார்ம்ல வந்துட்டாங்க. பும்ரா இஸ் பேக். அப்புறம் ஓப்பனிங் கிளிக் ஆயிட்டு அவங்களாம் நல்லா விளாண்டுருக்காங்க. வில் ஜாக்ஸ் இதெல்லாம் நல்லா விளாடுறாங்க. ஸோ ரொம்ப டஃப் மேட்சா இருக்கு. அதுல வேற ஃபர்ஸ்ட் லெக்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க மும்பை. ஸோ அந்த ஒரு வெறியோட வருவாங்க, பழி வாங்கணும்னு. ஸோ ஈஸி மேட்ச் கிடையாது. ஆனா ரெண்டு பேருமே லாஸ்ட் மேட்ச் விளையாண்டு வின் பண்ணிட்டு வந்திருந்தனால சொல்ல முடியாது நடக்கலாம். பட் இட்ஸ் கோனா பி டஃப் மேட்ச். சிஎஸ்கே மஸ்ட் வின் மேட்ச். அப்போ எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு பயமா தான் இருக்கு. பட் ஐல் பேக் சிஎஸ்கே. பார்ப்போம், வின் பண்ண நல்லா இருக்கும். இதே டீமோட இதே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் அகைன் நூர் அஹமத் பாவம் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கிடைக்கல. பர்பிள் கேப் அப்படியும் வச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் விக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும். பவுலிங் யூனிட் கிளிக் ஆகணும். அண்ட் அகைன் அந்த பேட்டிங் வரணும். தோனி மேல ஸ்டெப் அப் பண்ணி he has to continue that. கீழே வராம இன்னும் மேலே வந்துட்டு இருந்தா சிஎஸ்கேக்கு வின் பண்ற சான்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்கும். அண்ட் கீப் கண்டினியூங் வித் ஜேமி ஓவர்டன். அன்னைக்கு பவுலிங்ல அடி வாங்கினாலும் ஓகே, பட் பேட்டிங்ல அவர் பண்ணுவாரு.
ஓகே அதுதான் இந்த இந்த லைனப்போட திரும்ப வரணும். அண்ட் லெட்ஸ் சி மும்பை பீட் பண்ணுவோமா என்னன்னு. மும்பை பீட் பண்ணா சரி வந்து கேக் மாதிரி இருக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லி ஆர்சிபி ஃபேன் சொல்றேன், நீங்க ஜெயிக்க மாட்டீங்க இந்த வாட்டி. இந்த டைமுமா? ஆமா, ஈசாலா? கப்பு உங்களுக்கு கிடையாது. இல்ல நீங்க ரொம்ப ஆட்டுலயும் பண்றீங்க. ஆனாலும் பாப்போம் என்ன நடக்குது. ஆர்சிபி ஃபேட் எப்படி இருக்குன்னு பாப்போம். நம்மளும் இறக்கப்பட்டு ஆனா அந்த அவங்களோட இது ரொம்ப ஓவரா இருக்கு. அலப்பறை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால வேற எதுவுமே அது சென்னைன்னு நாங்க கூட ரைவலா கன்சிடரே பண்ணல. நீங்க ஏன்டா இப்படி இது பண்றீங்க? ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸும் கொஞ்சம் அவங்கள தூக்கி ஆமா ரொம்ப நீர் ரைவல் தானே பண்றது ஓவர் தான். அவங்களே ஒரு நான் 7 இருந்தாங்க. நம்மளுக்கு ரைவல் மும்பை தான். ஆமா, நாங்க மும்பைல இருந்துட்டே சிஎஸ்கே ஜெர்சி போட்டு நல்லா சுத்துற சேர் பண்றோம், நாங்க சப்போர்ட் பண்றோம் அகைன்ஸ்டாவே. ஏன்னா மும்பை கூட அந்த அளவுக்கு நம்மள சீண்டல, ரொம்ப சீண்டல் இருக்கு. பாப்போம் நம்ம அடுத்த சந்திப்புல அவங்க பீட் பண்ணாம என்னன்னு. அண்ட் ஃபார் நவ் மும்பை பீட் பண்ணும், அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். இதே டீமோட போகணும், இதே ஜோஷோட இதே ஃபார்மோட போனா we can beat them. அந்த மேட்ச்க்கு அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். Until then, bye from Vikram and